சித்தர்களும் ஞானிகளும் வகுத்து சொன்ன யோக விஞ்ஞானம், அதில் குறிப்பாக உடம்பை பற்றிய விழிப்புணர்வு, சரீர தத்துவம் 96. அதில் இன்றைக்கு திரிகுணங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கும்போது மனுஷகணம், ராட்சசகணம், தேவகணம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குணங்கள், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ராட்சசகணம், தாமசகணம், சாத்வீகம், அமைதியான தன்மை, ஒரு எழுச்சியான ராட்சச தன்மை, அதே போல தாமசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மத்தியமான தன்மை. இந்த 3 தன்மைகளாக இந்த உடம்பானது மனதால் செயல்படுகிறது. சரீர தத்துவம் 96 திரிகுணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் மனதால் செயல்படக்கூடிய 3 நிலைகள். இப்போ தேவகணம்னா தேவகணத்தை பார்ப்பாங்க, ராட்சச கணம்னா ராட்சச கணத்தை பார்ப்பாங்க. சாத்வீகமானவர், ரொம்ப அமைதியானவர்னா அந்த அமைதியான பொருத்தமான பொண்ணை பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து பொருத்திட்டோம் அப்படின்னா இல்வாழ்க்கைக்கு நல்லது. அதே நேரத்தில் இந்த ராட்சசம், தாமசம் இவையெல்லாம் அடங்கி யோக தத்துவத்தில் சாத்வீகம் என்ற நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த குணங்களை பற்றிய தெளிவை நமக்கு ஞானிகள் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாத்வீகமான நிலை பெற்றால்தான், ஒரு அமைதியான நிலை பெற்றால்தான் நாம் யோகத்திலே ஆனந்த நிலையை அடைய முடியும் என்பதற்காக சொல்லப்பட்ட சரீர தத்துவம் 96 திரிகுணங்கள் என்று சொல்லக்கூடிய ராசசம், தாமசம், சாத்வீகம் என்று 3 குணங்களை இன்று நாம் தெரிந்து கொண்டோம்.